இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. இது வந்து பார்ட் 2ங்க. பார்ட் 1 வந்து நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் புரியும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆதி பாரதி வாயாலேயே வந்து உண்மையை வந்து நம்ம ஆண்டாலும் அழகர் வர வச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும்போது சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எவ்வளோ களவாணித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். நான் கூட நினச்சேன் இவன் வந்து நம்ம 2 பேர்த்து தான் சேர்த்து வைக்கிறதா இந்த வந்திருக்கான்னு நினச்சேன். பார்த்தா பொண்டாட்டியில் பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இவங்ககிட்ட நம்ம இப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னு சொல்லக்கூடாது. இவங்களை வந்து உண்மை தெரியாத மாதிரியே நடிப்போம். எத்தனை நாள் கழித்து இவங்களே உண்மையை சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆண்டாள் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நம்ம உண்மை தெரிஞ்சுன்னு சொன்னால் அவங்க நடிக்கிறது நிப்பாட்டிடுவாங்க. எவ்வளோ தூரம் தான் நடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து அழகர் வந்து சொல்கிறாங்க, சரிடி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க, அவங்க 2 பேர் பக்கத்தில் இருக்காங்க, ஒன்று சேர்ந்துருவாங்க தெரிஞ்சு போச்சு, நம்ம பிளான் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிளானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நம்ம 2 பேர் ஒன்று சேர்றது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னையும் நீ போய் வந்து வாபஸ் வாங்கிட்டு வா, அதுக்கடுத்து நம்ம 2 பேர் ஒன்று சேர்றதை பற்றி யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் அதெல்லாம் முடியாதுடி, நான் வந்து ஒரு பொம்பளைக்காக வந்து என்னோடய கொள்கையெல்லாம் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அழகர் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ கிளம்பு, நீ கடைசி வரைக்கும் சாமியாராக தான் இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் சாமியாராக இருந்தாலும் பரவாயில்லடி, நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆசை தான், நீ எப்படி எலெக்ஷனில் தோக்க போகிற, உன்னை வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆண்டாள் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதெல்லாம் விட முடியாதுடி, நான் எலெக்ஷனில் தோத்தா தானே கண்டிப்பாக நான் தாண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அழகர் வந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து நம்ம பாரதியை வந்து வீட்டை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம இவங்க வந்து போகிறாங்க, ஆண்டாள் போகிறாங்க. பாரதி இந்தாடி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை நீட்டுறாங்க. பத்திரத்தை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆயிடுது பாரதிக்கு. பத்திரத்தில் வேறு துரைன்னு கையெழுத்து அவங்களே போட்டிருக்காங்க. என்னடி இது அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், நீ தானே உன்னோட ஹஸ்பண்டுக்கிட்ட இருந்து விவாகரத்து கேட்டிருந்த, அதை வாங்கிட்டு வந்துட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லடி எப்படி போய் அவரை பார்த்தா, எப்படி மீட் பண்ண, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லடி அவரெல்லாம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமா, நீ வந்து கேட்டேன், நீ வந்து டீட்டெயில் எதுவும் கொடுக்கல, அதனால் நானே கண்டுபிடிச்சிட்டேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நான் நம்ப மாட்டேன், நீ ஏதோ பொய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து செல்ஃபி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு துறையை அவங்கள இருக்கிற செல்ஃபியை காட்டுறாங்க. என்னடி நிஜமாக தான் சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாடி நிஜமாக தான் சொன்னேன், ஆனால் வந்து இனிமேல் உன்னை வந்து உங்கள் புருஷங்களை வந்து பிரிக்க மாட்டேனே, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். ஏன்னா அவன் போய் பார்த்தோன்னே அவன் அழுதாம்பார் ஒரு அழுகை, என் மனசே கரைச்சிட்டாண்டி, அப்படி ஒரு அழுகுறாண்டி, உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கான். இனிமேல் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் வாழ போகிறீங்க சரியா, நாளைக்கு வந்து அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டேன், அவன் இந்த இடத்துக்கு வந்துடுவான், வந்த பிறகு நம்ம வந்து உட்காந்து பதறாமல் பேசுவோம், நீ எதுவும் கோவப்பட்டுறாதடி, உங்கள் 2 பேர்த்த சேர்த்து வைக்கணும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல பாரதி வந்து, என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இரு, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு பார்க்குறது தப்பா, பேசாமல் இரு, நாளைக்கு வந்து துறை வருவார், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து பேசி ஜாலியாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து போயிடுறாங்க. விறுவிறுன்னு போய் அழகர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, போய் நான் 4-5 பிட்டை போட்டு விட்டேன், சம்முன்னு இருக்கும் இப்போ பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அழகர் கேட்காங்க. அடுத்து என்ன பண்ணுறது, உண்மையான புருஷங்கிட்ட போய் கதற போகிறா பாரு பாரதி அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி வந்து நம்ம பாரதி வந்து ஆதியை பார்க்க போகிறாங்க. கதவை தட்டுறாங்க, டம்முன்னு கதவையே திறக்கலை. டக்குன்னு கதவை திறக்கிற நேரத்தில் கதை ஓங்கி கையை வச்சு அடிச்சிடுறாங்க. பார்த்தா ஆதியோட நெஞ்சிலே அடிச்சிடுறாங்க. என்னங்க பாரதி என்னாச்சு இவ்வளோ கோபமாக வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, எல்லாமே உங்களால் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, நான் என்னங்க பண்ணேன், நீங்கள் என்ன பண்ணலையா, நீங்கள் தான் எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாரதி வந்து கோவப்படுறாங்க. ஏங்க என்ன பண்ணேன்னு சொன்னால் தானங்க தெரியும், நீங்கள் என்னங்க பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தையே சொல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாரதி. ஏங்க தமிழ் என்ன பண்ணுறா, தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம் தூங்கிட்டா, இப்போ என்ன அப்படிங்கிற மாதிரி பாரதி கேட்டவொடனே, இல்லை தமிழ்லாம் கொஞ்சம் விளக்கமாக பேசுவாங்க, நீங்கள் என்ன விஷயம்னே சொல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்களே அதான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்கள் வந்து ஸ்வேதாவோட போட்டோ வந்து காட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்வேதாவோட போட்டோ நான் காட்டினதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த ஆண்டாள் போய் துறையை கண்டுபிடிச்சி துறையை நாளைக்கு கூட்டு வராலாம், நம்ம துறையும் என்னையும் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்க சேர்ந்துக்கோங்க, என்னையை கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்கள் அத்தை பையன் துறையத்தானே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், என் அத்தை பையன் சொல்லாதீங்க, எனக்கு பெரிய கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. என்ன இருந்தாலும் உங்கள் அத்தை பையன் தானே, சரி இனிமேல் உங்களோட அத்தை பையனை நான் உங்கள் அத்தை பையன் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏங்க நானே பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி சொல்கிறாங்க. சரி விடுங்க, நாளைக்கு உங்கள் அத்தை பையன் வந்தால் நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க கேட்டவொடனே, வந்தால் அவருக்கு மட்டன் சுக்கா எல்லாத்தையும் வச்சு கொடுத்து கவனிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்க பூச்செடியெல்லாம் உடச்சி போட்டு ஒருவரும் பாரதி வந்து போயிடுறாங்க. சரி இப்போ போய் நான் போய் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் அங்கிட்டிருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அழகர் வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்கிறாரு, டேய் மச்சான் என்னடா கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, டேய் நானே கடுப்பில் இருக்கேன் பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி விடு உனக்கு ஒரு குட் நியூஸ் கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது உன்னோட ஒய்ஃப் இருக்கால ஸ்வேதா, அவளை போய் கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
டேய் என்னடா நீ வேறு புது குண்டை தூக்கி போடுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி விடு கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறீங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதிக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவன் வேறு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அந்த 2வது பார்ட்டை வந்து முடிச்சிடுறாங்க.